ஸோ எழுதியாச்சா? தமிழ் மீடியம் போலாமா? ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்தியன் எக்கானமி இஸ் அ மிக்ஸ்டு எக்கானமி. அது என்ன மிக்ஸ்டு எக்கானமி? ஒரு துறையில ரெண்டு பேருமே இருந்தா, போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இட் டுகெதர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு எக்கானமி. உலக பொருளாதாரத்துல இது ஒரு மேஜர் கான்செப்ட். ஒரு நாடு வந்து வெறும் பப்ளிக் செக்டாரை மட்டும் நம்பி இருக்கும், ஒரு நாடு வந்து பிரைவேட் செக்டாரை மட்டும் நம்பி இருக்கும். பட் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது ரெண்டுமே இருப்பா. உதாரணத்துக்கு வழக்கமா சொல்ற அதே உதாரணம் தான், மொபைல் போன் எடுத்துக்கோங்க. பிஎஸ்என்எல் இருக்காங்க, ஜியோவும் இருக்காங்கல்ல, செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெடும் இருக்கு, டாடா டிஸ்கான்னு இருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் பப்ளிக் அண்ட் சில செக்டார்ல வெறும் பிரைவேட் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் செக்டார் எடுத்துக்கோங்க. ஆட்டோமொபைல் செக்டார்ல என்டையரா பிரைவேட் மட்டும்தான் இருக்காங்க, பப்ளிக் அங்க இல்ல, அரசு துறை நிறுவனங்கள் அங்க இல்ல. ஸோ இதுதான் வந்து மிக்சடு எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டுல ரெண்டு துறையுமே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஓகேவா? நம்ம அப்ப வந்து டுவார்ட்ஸ் வந்து பிரைவேட்டைசேஷன்ல இருக்கோம். நம்ம ஃப்ரம் 1991 லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிரைவேட்டைசேஷன் கான்செப்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், இதெல்லாம். பிரைமரி செக்டார் எப்படி வந்து பிரைமரி செக்டார் வந்து செகண்டரி செக்டார் ப்ரொடக்ஷன் மாறுது அப்படின்னு சொல்லி. இப்போ காட்டன் வருது, இண்டஸ்ட்ரிக்கு போகுது, கிளாத்தா மாறுது. அடுத்து அயன் ஓர் வருது, மெட்டீரியல் ப்ரொடக்ஷனா மாறுது. அடுத்து வீட் ஃப்ளோர், முன்னாடி சொன்னதுதான், கோதுமை மாவா வருது. அப்புறம் போயிட்டு பிரெட்டாவோ இல்ல பிஸ்கட்டாவோ மாறுது, ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள், எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்டா மாறுது, பிரைமரி டு செகண்டரி, செகண்டரி டு டெர்ஷரிக்கு எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். இதெல்லாம் காமனா படிச்சுக்கோங்க. அடுத்து த மோஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், த மோஸ்ட் டு த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை சர்வீஸ் செக்டார். கிட்டத்தட்ட 56% கான்ட்ரிபியூஷன் சர்வீஸ் செக்டார்ல இருந்து தான் வருது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை சைட்ல 56% நோட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 56 தான் எக்ஸாக்ட் நம்பர். பின்னாடி வருஷம் மாறும், சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், பக்கத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஆனா 56 அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு ஃபேக்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க அதை. ஸோ அப்போ ஜிடிபியில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அதிகமான உற்பத்தி இந்த துறையில இருந்து தான் வருது, டெர்சரி செக்டார்ல இருந்து தான் வருது. நோட் பண்ணியாச்சா? அடுத்து போலாமா? இதான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னாலும் மோர் ஆர் லெஸ் சிமிலர். அந்த ஆண்டர்பிரினர் நோட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த இடத்துல இங்கிலீஷ் மீடியம் பீப்புள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேண்ட் லேபர் கேபிட்டல் காமன், ஆர்கனைசேஷன் ஆர் ஆண்டர்பிரினர்ஸ், தொழில் முனைவோர். தமிழ்ல அதேதான், ஆர்கனைசேஷன் அப்படின்னாலும் ஆண்டர்பிரினர் அப்படின்னாலும். ஆக்சுவலா தமிழுக்கு எக்ஸாக்ட் மீனிங் வேற. ஆர்கனைசேஷன் அப்படின்னா அமைப்புன்னு போயிடும், பட் இந்த இடத்துல தொழில் முனைவோர்னு பயன்படுத்துறாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஆர்கனைசேஷன் மட்டும், ஓகேவா? அடுத்து லேண்டு. லேண்ட் கேன் டேக் வேரியஸ் ஃபார்ம், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் வரைக்கும். இது ஒரு முக்கியமான ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஜென்ரலா டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம், ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணுங்க. ஆடம் ஸ்மித், known as father of economics, அவர் ஒரு புக் எழுதிருக்கிறாரு, The Theory of Moral Sentiments அப்படின்னு ஒரு புக்கு 1959. An Enquiry into the Nature and Causes of the Wealth of Nation, ரொம்ப 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 முக்கியமான புக்கு. ரெண்டாவது புக் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வெல்த் எக்கனாமிக்ஸை கொண்டு வந்தது, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொன்னா. இந்த 1776 எழுதின புக்கு தான் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்ல வச்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிக சிக்னிஃபிகண்ட். இந்த சொல்றாங்கல்லம்மா கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்கல்ல, இந்த கேபிட்டலிசத்தை அடித்தளம் போட்டவரே இவர் தான், ஆடம் ஸ்மித் தான். முதலாளித்துவம்
சொல்றாங்கல்ல, ரெண்டு சொல்லுவீங்க எக்கனாமில, சோசியலிசம் கேபிட்டலிசம், ரெண்டு கான்செப்ட். சோசியலிசம் அப்படின்னா என்டையர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட். அதே வந்து உற்பத்தியையும் அதை கொண்டு போய் சேர்க்கிற அந்த பகிர்மானம் டிஸ்ட்ரிபியூஷனையும் கண்ட்ரோல் பண்றது பிரைவேட்டா இருந்தா அதுக்கு பேர் கேபிட்டலிசம் தான் சொல்லுவாங்க. பின்னாடி பார்ப்போம், தனியா இருக்க சாப்டர், தனி சாப்டர் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அந்த ஐடியாலஜியே இருக்கும். ஆனா பிரைவேட் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னது, அதுக்கு பேர் கேபிட்டலிசம். அதை சொன்ன ஒரு பேர் ஆடம் ஸ்மித். அதனாலதான் அவர் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். யூஎஸ் மாதிரியான நாடுகள் எல்லாம் ஃபாலோ பண்றது இந்த கான்செப்ட் தான். நோட் பண்ணிக்கோங்க, தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் என்கொயரி இன்டு தி நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு, திரும்ப திரும்ப டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க, அதை இயரோட நோட் பண்ணிக்கோங்க. அதே டாபிக் தான்மா, அப்படியே கண்டினியூ ஆகும். எக்கனாமிக்ஸ் தான் கண்டினியூ ஆகும். ப்ரீவியஸ் ஸ்லைடும் அதே டாபிக் தான், லேண்ட் சம்பந்தமா. ஓகே, அடுத்து 7th புக்கு, டேர்ம் 3, டாக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். நம்பர் 1, எதுக்கு டாக்ஸ் போடுறாங்க? முதல்ல இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். அடுத்து டாக்ஸேஷன், வரி விதிப்பை பத்தி பேசுவாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கும், பார்க்கலாம் பின்னாடி. ஒய் ஆர் டாக்ஸஸ் இம்போஸ்ட்? ஸோ முதல்ல எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டாக்ஸ் ஏன் இம்போஸ் பண்றாங்க? எதுக்காக டாக்ஸ் போடுறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டாக்ஸ் போடுது இல்ல, எதுக்கு போடுறாங்க? ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சில பேர் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க, ஏன்? அது என்ன காரணம்? ஆன்சரே சொல்லக்கூடாதுன்னு காரணமா, இல்ல சும்மா கிளாஸ கவனிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு காரணமா? அவ்வளவு லெத்தார்ஜிக்கா என்ன? ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்கீங்க. தப்பு, இது மிகப்பெரிய தப்பு. இன்ட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் ஆர்வமே வரும், அதர்வைஸ் கஷ்டம். ஏன்னா ஒரு 8 or 9 பீப்புள் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, சீரியஸா ஹைப்பர் ஆக்டிவ், நல்லாவே ஆன்சர் பண்றாங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க, என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்றாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. பட் சில பீப்புள்லாம் அப்படியே வெறும் கிளாஸ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா அப்படியே 7 o'clockல இருந்து 9 o'clock வரைக்கும் கேட்போம், முடிஞ்சா எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு போல. ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு தான். சரி போட்டோம். ஸோ நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, வெரி குட். எல்லாரும் பண்ண ஆன்சருமே ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஸோ வந்து கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு மினிமமா பேசிக்கா ஒரு இன்கம் வேணும், அதுதான் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால ரெவன்யூ அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூல இம்பார்ட்டன்டான ரெவன்யூ டாக்ஸ் ரெவன்யூ. ஸோ அதுல அதுதான் இந்த பட்ஜெட்ல எப்படி வந்து அந்த செலவு பண்ணணும், பட்ஜெட்டுங்கிறது எப்படி செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது, வருமானத்தை எப்படி செலவு பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் தான் பட்ஜெட்னு சொல்லுவோம். ஸோ டாக்ஸஸ் இம்போஸ்ட். அடுத்து 4 டைப். பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் முன்னாடி பார்த்தோம்னா ஆடம் ஸ்மித் அவர் சொன்னது இது. வரி விதிப்பு கோட்பாடு 4 இருக்கு. இந்த 4 கோட்பாட வரியை விதிக்கும் போது இதை ஃபாலோ பண்ணும். ஒரு நாடு டாக்ஸேஷன் போடுறாங்க அப்படின்னா இந்த 4 டைப் ஆஃப் பிரின்சிபல் இருக்குல்ல, இது கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும், அப்பதான் அது ப்ராப்பரான ஒரு வரியா இருக்கும். கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி, கெனான் ஆஃப் சர்டனிட்டி, கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், கெனான் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். இது சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், நம்ம பின்னாடி டாபிக் 12th புக் எல்லாம் போகும்போது டெப்தா படிப்போம். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கும் 10%, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கும் 10% அப்படி கிடையாது. எப்படின்னா கம்மியா சம்பாதிக்கிறவங்களுக்கு கம்மியான டாக்ஸ், அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிகமான டாக்ஸ். அதுதான் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சர்டனிட்டி, டாக்ஸ் இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. நேற்று ஒரு டாக்ஸேஷன் போடுறது, அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி அதே டாக்ஸ் ரேட்டை வந்து பெர்சன்டேஜ் அதிகப்படுத்துறது, அப்புறம் கம்மி பண்றது, அந்த மாதிரியே பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு சர்டனிட்டியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஒரு டாக்ஸ் விதிச்சாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்காவது அந்த டாக்ஸ் ரேட்டை மாத்தாம அப்படியே வச்சிருக்கணும். இதுல வந்து என்னன்னா, நீங்க ஜிஎஸ்டி பாப்பீங்க, ஜிஎஸ்டில ஏகப்பட்ட குளறுபடி நடந்துச்சா. 2017 ஜூலை மாசம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முதல் ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஜிஎஸ்டில அவ்வளவு ஒரு நல்ல வருஷம் கிடையாது.
ஏன்னா ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை, இஷ்டத்துக்கு டேக்ஸை மாத்தினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் 18% கொண்டே வச்சு அதுக்கப்புறம் அது 12க்கு கொண்டு வர்றது, அப்புறம் 5ல இருக்கிறத 12 கொண்டு போறது, 12ல இருக்கிறத 5 கொண்டு வர்றதுன்னு டாக்ஸ் ரேட்டை மாத்திட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து சர்டனிட்டியா வந்து அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து கன்வீனியன்ஸ், டாக்ஸை கட்டுறவங்களுக்கு, டாக்ஸ் பில் கட்டுறோம்ல, இப்போ நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டுறதுக்கு ஏதுவா ரெடி பண்ணி கொடுக்கறது. இப்போ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போர்ட்டல் வரைக்குமே கிரியேட் பண்ணிட்டாங்க, ஆப் கிரியேட் பண்ணிட்டாங்க தனியா டாக்ஸ் கட்டுறதுக்கு. அந்த மாதிரி கன்வீனியன்ஸ் இருக்கணும். அடுத்து கெனான் ஆஃப் எக்கானமி, டாக்ஸ் போட்டா எக்கானமி வளரணும், டாக்ஸ் போட்டா எக்கானமி பெருகணும். எக்கானமி பெருகுனா டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எக்கானமி பெருகுனா அவங்களுக்கான இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எக்கானமியை பெருக்கிறதுக்கு தான் அதிகமா முயற்சி பண்ணணுமே தவிர டாக்ஸ் மூலமா காசு வருது அப்படிங்கிறதுக்காக டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. டாக்ஸ் ரேட்டை வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா வச்சுக்கிட்டு எக்கானமியை பெருசாக்கணும், பொருளாதாரத்தை பெருசாக்கணும், அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வருமானம் வரும். இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். இது 4 சொன்னவர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஆடம் ஸ்மித் தான் சொன்னாரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைட்ல. இதோட டெஃபினேஷன்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ப்ரப்போர்ஷனல், ப்ராக்ரஸிவ், ரிக்ரெசிவ் 3 இருக்கா? விகிதாச்சாரம், வளர் விகிதம், தேய் விகிதம். அது என்னது? ப்ரப்போர்ஷனல். டாக்ஸ் விதிக்கிறத வந்து எல்லாத்துக்கும் ஈவனா விதிக்கிறது. இப்போ நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா 10%, 10,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் 10%. இதுக்கு பேரு ப்ரப்போர்ஷனல். விகிதாச்சாரம் அப்ப என்னன்னா எவ்வளவு சம்பளம் வாங்குறதுங்கிற கணக்கு இல்ல, எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறதான் கணக்கு. டாக்ஸ் ரேட் தான் கணக்கு இங்க, 10%. ஃபினிஷ் முடிஞ்சா. ஸோ இதே ப்ராக்ரஸிவ். ப்ராக்ரஸிவ் அப்படிங்கிறது 10,000 ரூபா வாங்குறவங்களுக்கு 10%, 10 லட்ச ரூபா வாங்குறவங்களுக்கு 20% போடுறதுக்கு பேரு ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன். அப்படியே உல்டாவா இருக்கும் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது. உல்டா, 10,000 ரூபா வாங்குறவங்களுக்கு 10%, 10 லட்ச ரூபா வாங்குறவங்களுக்கு 5%. இப்படி யாராவது போடுவாங்களா? போடுவாங்க. எஸ், இந்த மாதிரியும் ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் இருக்கு. ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது டைரக்ட் டாக்ஸ்ல போடுறது, ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது இன்டைரக்ட் டாக்ஸ்ல போடுறது. இப்போ உதாரணத்துக்கு 1 ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்குறோம், 10% டாக்ஸ். 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறீங்க. நீங்க நம்மளோட மைண்ட் செட் படி கம்மியா இருந்தா கம்மி டாக்ஸ், அதிகமா இருந்தா அதிக டாக்ஸ், அதானே? இப்போ 1 ரூபாய்க்கு டாக்ஸ் வாங்கும்போது 10% போட்டா 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினா 20% தானே போடணும். 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கும்போது யாராவது 20% டாக்ஸ் கட்டுவாங்களா? முதல்ல 20 lakhs டாக்ஸ் கட்டுவாங்களா? இட்ஸ் பாசிபிள்? அப்ப அங்க என்ன பண்ணுவாங்க, 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினா 1% டாக்ஸ், 1 lakhs கட்டினா போதும், ஆர் 2 lakhs கட்டினா போதும், இல்ல மேக்ஸிமம் ஒரு 5%, 5 lakhs கட்டினா போதும். இதுக்கு பேர் தான் ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன். அப்ப ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன்ல இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல ரெக்ரெசிவ் டாக்ஸேஷனோ தேய் விகித வரியும், அதே வந்து ப்ராக்ரஸிவ் டாக்ஸ் வந்து டாக்ஸேஷன் வந்து டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி. நேரடி வரினா தெரியும்ல, நேரடி வரினா இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் சொல்றோம்ல, அதான் நேரடி வரி. டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுல வந்து ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் யூஸ் பண்றோம். ஓகே, இந்த மெத்தடை புரிஞ்சுச்சுக்கோங்க, டிஎன்பிசி கொஸ்டின் இது. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்ஸ். கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுது? ஹெல்த், எஜுகேஷன், கவர்னன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், ஹவுசிங், இவ்வளவு கொடுக்குறாங்க. கண்டிப்பா வரி அவங்களுக்கு நிச்சயமா தேவை. இதுதான் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். டைரக்ட், இன்டைரக்ட். இது நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி மக்கப் பண்ணிக்கோங்க. அப்படியே இதுல டைரக்ட்ல ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இன்கம் டாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நேரடி வரியில வருமான வரியை ஆட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் இருக்காது. சீக்கிரம் நோட் பண்ணுங்க, டிஎன்பிஎஸ்சியோட ஃபேவரட் கொஸ்டின் இதெல்லாம். ஸோ எழுதியாச்சா? இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்டைரக்ட் டாக்ஸ்ல இப்போ சர்வீஸ் டாக்ஸ் இருக்கா, வேட் இருக்கா, ஆர் எக்ஸைஸ் டியூட்டி, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கா, இல்ல என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்லாம் இருக்கா? இது எதுவுமே இல்லை. என்னதான் இருக்கு? ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்தான ஜிஎஸ்டி. இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது சின்ன சேஞ்சஸ். யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது
ஜிஎஸ்டிக்குள்ள வராத பொருட்களுக்கு இன்னும் என்ன பண்றாங்க, இன்னும் எக்ஸைஸ் போடுறாங்க. உதாரணத்துக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வராது, ஸோ எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க. அது மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ். பட் ஜென்ரலா நமக்கு தேவை என்னன்னா, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா போதும், எது எதுக்குள்ள வருங்கிறது அப்புறம் டிஎன்பிசில இது கொஸ்டின் கேட்கறாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸா இல்லையான்னு கொஸ்டின் கேட்கறாங்க. வெல்த் டாக்ஸ் எஸ்டேட் டியூட்டி டிஃபரெண்ட்பா. வெல்த் டாக்ஸ் அப்படிங்கிறது, எஸ்டேட் டியூட்டிங்கிறது நிலத்துக்கு எஸ்டேட் வச்சுருந்தா போடுறது. வெல்த் டாக்ஸ்ங்கிறது நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டை விட அதிகமா கோல்டு வச்சிருக்கீங்க, லிமிட்டட் அமௌண்ட்டை விட அதிகமா பாண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க, இல்ல இங்க இசிஆர்ல வந்து இடம் வச்சிருக்கீங்க, டி நகர்ல இடம் வச்சிருக்கீங்க, இல்ல வந்து போயஸ் கார்டன்ல இடம் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆப்வியஸா வந்து வெல்த் டாக்ஸ்ல கீழே வரும். வெல்த் டாக்ஸ்ங்கிறது வெறும் லேண்டை மட்டும் பத்தி பேசுறதுல மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இது எல்லா கேட்டகரியுமே வெல்த் டாக்ஸ்ல வந்து. ஓகே, தமிழ்ல வந்து வெல்த் டாக்ஸ் அப்படின்னா செல்வ வரின்னு போட்டுக்கோங்க. ஒரு தமிழ்ல வந்து புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க, எஸ்டேட் டியூட்டின்னு போட்டுக்கோங்க. தமிழ்ல வந்து சொத்து வரி அப்படிங்கிறது தப்பு, ரெண்டுமே வராது, எஸ்டேட் டாக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க தமிழ்ல. வெல்த் டாக்ஸுக்கு பதில்ல செல்வ வரின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல என்னன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு பேர் தான் சொத்து வரி. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் தான், ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வசூலிக்கிற அத்தாரிட்டி யாருன்னா லோக்கல் கவர்மெண்ட். சொத்து வரி நீங்க அங்கதானே கட்டுவீங்க, வீட்டு வரின்னு சொல்றோம்ல, அது கட்டுறது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கம்ஸ் அண்டர் தி லோக்கல் கவர்மெண்ட் ஆம்பிட். ஸோ அதனால எஸ்டேட் வரின்னு போட்டுக்கோங்கம்மா தமிழ்ல. வெல்த் டாக்ஸுக்கு பேரு செல்வ வரி. சரி, இப்போ வந்து வெல்த் டாக்ஸ் இல்ல, வெல்த் டாக்ஸ் கிடையாது, அதுக்கு பதில்ல பேர் மாத்திட்டாங்க. அதுக்கு பேரு எழுதிக்கோங்க, சூப்பர் ரிச் செஸ். அது வந்து செஸ், அது சூப்பர் ரிச் செஸ். தமிழ்ல அப்படிதான் சூப்பர் ரிச் செஸ் தான் இருக்கு. ஓகேவா, அதாவது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு வெல்த் டாக்ஸ்ல இன்னொன்னு என்னன்னா என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் ரிச் செஸ்ல இன்கம் சீலிங் இருக்குல்ல, வருமானம் உச்ச வரம்பு, அதை தாண்டி வருமானம் வாங்குறாங்கல்ல. இப்போ சிஓஸ் ஆஃப் மேஜர் கம்பெனிஸ் எதுக்குங்க, ப்ளூ சிப் கம்பெனிஸோட ஸ்ட்ரெஸ் இல்ல செஸ், சிஇஎஸ்எஸ், செஸ், சர்சார்ஜ், இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் டாக்ஸஸ். நம்ம பின்னாடி பார்க்கலாம், அதெல்லாம் தனியா பார்ப்போமா. இதெல்லாம் இங்க வந்து இப்ப என்னன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறத நடத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். டாபிக் நடத்தல, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்க மட்டும் நடத்துறேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அங்கங்க கொடுத்துட்டே வரேன். செஸ், சிஇஎஸ்எஸ், செஸ். சரி, இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம், இன்கம் சீலிங். ஸோ இப்போ இன்கம் சீலிங் வந்து இப்போ சிஇஓ, பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனிஸோட சிஇஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம் சீலிங்கை தாண்டி தான் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே 50 கோடி 60 கோடி வருடத்துக்கான வருமானம் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன கட்டணும், வெல்த் டாக்ஸ் கட்டணும். அதுக்கு பேர் தான் சூப்பர் ரிச். அப்போ நீங்க ரிச்சை விட அதிகமா சம்பளம் வாங்குறவங்க, ஒரு இன்கம் சீலிங்கை விட அதிகமா சேலரி வாங்குறவங்க கம்பல்சரி ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும். அதுக்கு பேரும் இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க. அவங்க வழக்கமா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம், வருட வருமானம் இருந்தாவே, ஆனுவல் இன்கம் அபோவ் 5 lakhs இருந்துட்டாவே அவங்க என்ன கட்டணும், இன்கம் டாக்ஸ் கட்டணும். அது எந்த மாறுபாடும் இல்லை. ஆனா அதுவே உச்ச வரம்பு, ஹையஸ்ட் சீலிங் இருக்குல்ல, சீலிங்கை தாண்டி போனா ஆப்வியஸா அதுக்கு கட்டுற டாக்ஸ் தான் வெல்த் டாக்ஸ். ஸோ வெல்த் டாக்ஸ்க்கான டிஃபரன்ஸ் புரியுதா, எஸ்டேட் டியூட்டிக்கும் வெல்த் டாக்ஸ்க்கும். ஓகே, ஸோ அடுத்து காமனான, அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இதுதான் வந்து ஆடம் ஸ்மித் தான் சொல்லியிருப்பார். ஆடம் ஸ்மித் 4 canons ஆஃப் டாக்ஸேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. canon ஆஃப் ஈக்குவாலிட்டி, canon ஆஃப் சர்டனிட்டி, canon ஆஃப் கன்வீனியன்ஸ், canon ஆஃப் எக்கானமி, 4 சொன்னாங்க. ஓகே, ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ப்ராக்ரஸிவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. 0ல இருந்து ஃபர்ஸ்ட் இது ஏவை எடுத்துக்கோங்க. ஏ எப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாருங்க. ஏ ஈக்குவலா இருக்கா, அப்படியே ப்ரொபோர்ஷனல். அடுத்து பி, பிங்கிறது 0ல இருந்து மேல போகுதா, அப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா, அதான் அர்த்தம். அடுத்து சி பாருங்க, அப்படியே உல்டா, மேல இருந்து கீழே வருது, ரெக்ரெசிவ்.
அடுத்து டிக்ரெசிவ்னு சொல்லுவாங்க, அதிகமாகும் அப்புறம் ஈக்குவல் ஆகும் அப்புறம் கம்மியாகும் அப்புறம் அதிகமாகும் ஈக்குவல் ஆகும், இது மாறிட்டே இருக்கும். அதை விட்டுருங்க, அது மோஸ்ட்லி அதை கேட்க மாட்டாங்க. இது 3 தான், ஏபிசி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். தமிழ்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஏபிசி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே சரி போட்டோம். ஆல்மோஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிச்சுமா இன்னைக்கு. சயின்ஸ் ரிசர்ச் இதான் டாக்ஸேஷன். ஓகேவா? இதுல இந்த மறைமுக வரியில இல்லாதது அங்க எழுதாதது இங்க எழுதிக்கோங்க. இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல இல்லாததை எழுதிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே லக்ஸுரி டாக்ஸ் மட்டும் தான் எழுதிருக்க மாட்டீங்க. லக்ஸுரி கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் எழுதிருக்க மாட்டீங்க, அதை எழுதிக்கோங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இருக்குல்ல, பத்திர பரிவர்த்தனை வரி, அது எழுதாதீங்க, அது தப்பு. அது அந்த இடத்துல தப்பா கொடுத்துருக்காங்க. பத்திரப்பதிவு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் எஸ்டிடி அப்படிங்கிறது டைரக்ட் டாக்ஸஸ். புக்ல சில இடங்கள்ல தப்பா இருக்கு, பட் ஓகே. சர்வீஸ், என்டர்டைன்மெண்ட், கஸ்டம்ஸ், வேல்யூ ஆடட், எக்ஸைஸ், சேல்ஸ், லக்ஸுரிஸ், சேவை, பொழுதுபோக்கு, சுங்கவரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி. சேல்ஸ் டாக்ஸும் வேட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர், அங்க எழுதிட்டீங்கல்ல அது போதும். ஆடம்பர வரி இங்க எக்ஸ்ட்ரா எழுத வேண்டியது என்ன, கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் லக்ஸுரி டாக்ஸ் மட்டும் எழுதணும், அவ்வளவுதான். ஓகே அடுத்து போலாமா? அடுத்து டாக்ஸ் ரேட்டு, டாக்ஸ் இன்கம் ரைசஸ், இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சும்மா இமேஜ் ஓரியன்டட் இதெல்லாம். ஸோ வெல்த் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொன்னல முன்னாடி, வெல்த்ங்கிறது இதெல்லாம் தான் வெல்த். செல்வம், ஹவுஸ், கார், லக்ஸுரிஸ் கார் வச்சிருக்கிறது, அதே மாதிரி ஜுவல்ஸ் வச்சிருக்கிறது, யாட்ச், போட்டு, ஏர்கிராஃப்ட், சார்ட்டர் ஃபிளைட் தனியா வச்சிருக்காங்கல்ல. அர்பன்ல இருக்கிற லேண்டு, டி நகர்ல இருக்கிற லேண்டு, இல்ல நீலாங்கரையில இருக்கிற லேண்டு, இல்ல போயஸ் கார்டன்ல இருக்கலாம், கோபாலபுரத்துல இருக்கலாம். கேஷ் லிமிட்டட் அளவை விட எக்ஸஸா கேஷ் வச்சிருந்தா அதுக்கெல்லாம் நீங்க டாக்ஸ் கட்டணும், அதுக்கு பேர் தான் வெல்த் டாக்ஸ். ஓகே எஸ்டேட் டியூட்டிங்கிறது சொத்து நார்மல், இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். அடுத்து சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஜிஎஸ்டி பத்தி நம்ம தனியா பார்ப்போம், செப்பரேட் ஜிஎஸ்டி பார்க்கலாம். ஜிஎஸ்டி பத்தி நம்ம டெப்தா ஒரு 12th புக்ல கவர் ஆகும், என்டையர் ஜிஎஸ்டி பத்தி ஃபுல்லா கவர் ஆகும், கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட கிளாஸ் முடியுது. நம்ம இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? டோல் டாக்ஸ், ரோட் டாக்ஸ்லாம் அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். டாக்ஸ்ல அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு கரெக்டா ஞாபகப்படுத்திருங்க. சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்து, சாரி ஜிஎஸ்டில இருந்து நம்ம பார்க்கணும், இதுல இருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பரா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஸ்டடி பேட்சை ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, ஒரு நாளைக்கு கம்மியா இருக்கு, ஒரு கிளாஸஸ்ல அதிகமா இருக்கு, ஒரு கிளாஸஸ்ல கம்மியா இருக்கு. அப்படி இல்லாம ப்ராப்பரா ஸ்டடி பேட்ச் அட்டன் பண்ணுங்க. பிளஸ் சொன்னதை ஃபுல்லா படிச்சிருங்க. அப்போ இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டியது என்ன, 6th and 7th புக்கு எக்கனாமிக்ஸை படிச்சு முடிச்சிடணும், வித் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணிடணும். பிளஸ் இன்னையில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ், இன்னையில இருந்து மேக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதோட கிளாஸ் முடிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷன் இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.